விஜய்க்கு தான், கண்டிப்பா விஜய்க்கு தான். ஸ்டாலின் சாருக்கு தான் என் ஓட்டு. டிஎம்கே தான். விஜய்க்கு தான். விஜய். நாங்கள் விஜய் அண்ணனுக்கோசம் நாங்கள் போடுவோம். டிஎம்கே முக ஸ்டாலின். இளைய தளபதி விஜய்க்கு தான் போட போறோம். டிவிகே தான் போட போறோம். விஜய்க்கு தான். டிஎம்கே. என் ஓட்டு பிகிலுக்கு தான். விஜய்க்கு தான். முக ஸ்டாலின் தான். நாங்கள் டிவிகே தான். டிவிகே தான். அண்ணாமலைக்கு தான். அதிமுக தான். விஜய் தான். டிஎம். ஸ்டாலின் தான் சார் எப்பயுமே. விஜய் தான் போடும். விஜய் தான் வருவார். என் ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். டிஎம்கேக்கு தான். தான் போடுவோம். விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் போடலான்னு. டிஎம்கே தான். பட் சீமான் வந்தா நல்லா இருக்கும். என் ஓட்டு டிவிகேக்கு மட்டும்தான். சீமானுக்கு தான். டிஎம்கே. டிவிகேக்கு போடலாம். டிவிகே. மிஸ்டர் ஸ்டாலின் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன். டிஎம்கேக்கு தாங்க. டிவிகே விஜய். விஜய்க்கு தான் எங்க ஓட்டு எல்லாமே. திமுக தான் வரும். எல்லாம் ஆண்கள்லாம் ஒரு லேடிஸ் தான் செய்கிறாங்க. அதுதான் மதுக்கடை முன்னா நல்லா இருக்கும், அது செய்ய மாட்டாங்க. யார் வந்தாலும் எதுவும் செய்யறதில்ல. இவங்க வந்தாலும் அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க வந்தால் இவங்கள குறை சொல்கிறாங்க. மக்களுக்காக யாரும் செய்கிறவங்க இல்லை. சரி, இவருடைய நம்பிக்கை நல்லா செய்வார்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். படம் கூட ஒருத்தர் வரல. எதால ஏன் வரலன்னா முக ஸ்டாலின் பையன் தான் குறுக்க வந்து நின்ட்டான். அதை தான் நிப்பாட்டாங்க படத்தை. எல்லாம் எப்போயோ வந்திருக்கோம் படம். அதுக்காகத்தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருந்தோம். நான் எல்லா பசங்களாம் தெம்பா பார்க்கலாம் சிச்சு நல்லா படத்துக்காக கஷ்டப்பட்டார். அதுக்காக தான் மக்களுக்காக செய்தனால அவர் மேலே இல்லாத பையெல்லாம் போடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு காரணத்துக்காக வந்து அவரை வந்து வெளுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவரால் விலக முடியாது. ஏன்னா அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் எந்த தப்பும் கிடையாது. மக்களுக்காக நல்லா செய்வார் என் நம்பிக்கை. நல்லாட்சி நடக்குது. மாற்றம் எதிர்பார்க்கிறோம். மாற்றத்தில் ஏதாவது நல்லது நடக்கும்ன்ற மாதிரி நடக்கும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னையே அவரோட கட்சியில் இந்த பொன்னேரி தொகுதியெல்லாம் நிறைய பேர் வந்து சாதாரணமாக ஆட்சியே வராத போது கவுன்சிலருக்கு நின்று வெற்றி அடைஞ்சும் சரி நிறைய பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மாணவர்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதத்தில் இந்த வைரத்தோடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஆட்சிக்காக பண்ணல, அதுக்கு முன்னே அவர் சைலண்ட்டாக நிறைய பண்ணியிருந்தார். மேற்கொண்டு இருக்கிறவங்க அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களோ கேவலப்படுத்துகிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து இவர் இப்போ வரதை பார்த்து அவர் வெற்றியை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் மேற்கொண்டு அவர் வெற்றி அடைஞ்சு வருவார். அத்தனை பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சு. சாதாரண குடும்ப மக்கள் வந்து வாழ வேண்டிய இதில் எல்லாமே கேஸு பெட்ரோலு எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி வேறு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். 50 வருஷம் திமுக ஆட்சி நடந்துருந்தது. எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. அவங்க ஆட்சி நல்லா இருந்தது. இப்போ புதுசாக யாருன்னா வந்து நல்லது பண்ணணுன்னு தான் விருப்பம். அவங்க பரம்பரமாக அவங்க தான் வந்துன்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து டிஎம்கே தான் பிடிக்கும். டிஎம்கே தான் போடுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சிக்கு மக்களுக்கு என்ன செய்கிறாரு பார்க்கணும். ஆட்சி சரியில்லை. ஆட்சி சுத்தமாக சரியே கிடையாது. எல்லாரும் வந்து மாணவர்கள் இல்லை லேப்டாப் வந்து அப்போ கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டிய லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம்? அப்போது ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் நீ கொடுக்குறேன்ட்டு இப்போ கொடுக்குறீங்க. ஏன் அது முன்னாலே நீ கொடுத்துருக்கலாமே? தூய்மை எல்லாம் நடிகருங்க தான் போடுவாங்க, நடிகருங்க தான் ஆடுவாங்க, பசங்க தான் ஆடுவாங்க. அவரை பற்றி என்ன தெரிய போகுது? ஸ்டாலின் பற்றி கலைஞர் பற்றின்னு பார்த்தா காலகாலமாக உதவாங்கணுங்க. இவங்க மாற்றி அவங்க மாற்றி போட்டுன்னு தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு நம்ம சேஞ்ச் ஆஃப் எதுவுமே இல்லை, மாற்றமும் எதுவும் வரல. அது இன்னும் கூட்டணி அமையல. இப்போ காங்கிரஸ் ஒன்று விஜய் கூட சேர்ந்தாக்கா நாங்கள் காங்கிரஸ்னாக்கா விஜய்க்கு போடுவோம். டிஎம்கே கூட சேர்ந்தாக்கா நாங்கள் டிஎம்கேக்கு போடுவோம். அப்படி தான் அது ஸ்டண்ட்டு வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண பிறகு தான். விலைவாசி இப்போ இருக்க ஆட்சி வந்து விலைவாசி அதிகமாக இருக்குது. அதோட நிறைய குற்றங்கள், பாலியல் தொல்லை, இதில் நிறைய பெண்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனை நடக்குது. இவங்க 2 பேருக்கும் போட்டு வறுத்து போயிட்டோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை தான். ஏதாச்சும் ஒரு புதுசாக நடக்கணுன்றதுக்காக ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். டிஎம்கேலாம் தமிழ்நாடே இல்லைங்க, அதனால் டிஎம்கே தான். இவர் கொஞ்சம் இது எல்லாம் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் நம்மளுக்கு விஜய் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் மாறுறாங்க. இருந்தாலும் நாங்கள் காலகாலமாக போட்டுருந்தது அதான். இப்போ என்ன விலைவாசிக்குது சொல்லுங்கள். நாங்களாம் ஏழைங்க போய்க்க முடியுமா? இப்போ விற்கிற விலைவாசியில் ஒரு தங்கம் விற்கிற விலையில் நான் ஒரு பொண்ணு வயசுல என்ன எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எந்த கவர்மெண்ட் எவன் பண்ணிக்கிறான் சொல்லுங்கள். பரம்பரையாக நாங்கள் வந்து உதயசூரியன் தான் போடுவோம். ஏன்னா வாலிப பசங்க எல்லாம் ஓட்டலாம் அவருக்கு தான் இருக்குன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால அவர் தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ கடனை இது 50 வருஷத்தில் நடக்காது. இப்போ நடந்துக்குது இந்த 5 வருஷத்தில். தெரியுங்களா? உங்கள் பேரில் உங்கள் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் நீங்கள் கட்டணும். கடங்காரன் நீ, புரியுதா? பெண்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மாதம் 1000 ரூபாய் போட்டிருக்காரு. அதை வச்சு அந்த மனசு
இதை வச்சு அவங்களுக்கு ஓட்டு போடணும். மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் நிலையான கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். அது நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது நம்ம பிசிறுமன் நல்லா பார்த்தாங்க. இவர் வந்து நமக்கு பிசிறுமனை பார்க்குறது கிடையாது. சும்மான வந்து தோராயமாக வந்து மற்றபடி எல்லாரும் பார்த்துக்கிறாரு. பிசிறுமன் நமக்கு கண் முழிச்சு கஷ்டப்படுறான், எந்த ஒரு சலுகையும் பண்ண மாட்டாரு. சும்மான வந்து இந்த கட்சி டைமில் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைக் காசு வந்து முன்னாடி போட்டு விட்டார். 10,000 சொன்னால் 8,000 தான் போட்டார். அதிலே வந்து 2,000 போடவே இல்லை. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறதுனா ஆதரவாக இருக்கிறாங்க அவர் வந்தால், அதனால தான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்ற ஆட்சிங்களை பார்க்கும்போது இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். எந்த ஆட்சியுமே சரி கிடையாது. இதுக்கு பிறகு ஓட்டு போட்டு தான் என்ன, ஓட்டு போடாமல் தான் என்ன. நோட்டாக்கு போட்டாலும் எவனோ ஒருத்தன் எடுத்துக்க தான் போகிறான், வேஸ்ட்டு தான். ஆட்சி மாறினா விலைவாசி ஏறும். ரீசன் இதுதான் எனக்கு தெரிஞ்சுதான். அவர் நல்லா பண்ணுறார். கேள்வி கேட்குறாரு. அவர் சிஎம் ஆகிறாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, பட் கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி தான் சட்டமன்றத்தில் அவர் கேட்கணும். எனக்கு அந்த ஆக்டரை பிடிக்கும், அதனால தான் மேபி வேறு எதுவும் கிடையாது. நான் இது வரையும் ஓட்டு போட்டதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். எனக்கு விஜயை பிடிக்குன்றதுனால வேறு எதுக்காகவும் கிடையாது. இதுக்காக தான் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. அவர் வந்தாருன்னா தமிழர்கள் இந்தி ஒழிப்புக்கு அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன், வேற ஒன்று. இந்த ஜெனரேஷனுக்கு வந்து 2 நம்ம பார்த்துருக்கோம். 2 கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தா டிவிகேக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேவும் நல்லா தான் பண்ணுறாங்க, ஒன்றும் குறைச்சல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களையும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சீமான் மாதிரி ஜாஸ்தியும் பேசலை, டிஎம்கே மாதிரி நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்லவும் இல்லை. வந்தால் நல்லது பண்ணுவேன்றாரு, பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கும் நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஒரே ரீசன். எல்லாரையும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு, லேடிஸு, எல்டர்ஸு எல்லாருக்கும் நல்ல கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு, மேலும் நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இவர் எதுவுமே எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு ஆதார் கார்டு கிடையாது, பணமும் கிடையாது, முதியோர் காசும் கிடையாது. கமிஷன் கேட்குறாங்க, அது கொடுத்தும் காசு வரல, எதுவுமே கிடையாது எனக்கு. நான் வேலை செஞ்சு தான் இது பண்ணுறேன், கஷ்டப்படுறேன். இவங்க மாறினா அவங்க மாறினா இவங்க ஒரு 50 வருஷமாக மாற்றி பார்த்தாங்க. இவருக்கு தான் பார்க்கலாமே, என்ன தான் பண்ணுறாப்லையா, யூத் இல்லையா, பார்க்கலாம். கூட்டணி பலமாக இருக்காங்க, அது ஒன்று. மகளிருக்கு நல்லா இந்த ஒரு 5 வருஷத்தில் மகளிருக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க. அரசு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பக்காவாக தான் இருக்காங்க. என் பார்வையில் எப்போதுமே திமுக பெஸ்ட்டு. அதிமுக திமுகவான்னு பார்க்கும்போது திமுக பெஸ்ட்டு.